Hi friends, welcome to our React channel. இன்னைக்கு நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கவர்மெண்ட் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் SBI பேங்க்கில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஜஸ்ட் நீங்கள் இந்தியனாக இருந்தால் மட்டுமே போதுங்க. எத்தனை வேக்கன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1370 வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து இன்டர்வியூ இல்லாமல் உங்களுக்கு ஜஸ்ட் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வச்சு எடுக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், ஆல் இண்டியா லெவலில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 40,000லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்குள்ளே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். யார் வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வெளியிட்ருக்காங்க. ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட்காக எடுக்கிறாங்க. ஆன்லைனில் மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைனில் பண்ண முடியாது. அதுக்கான தேதி பார்த்தீங்கன்னா December 17, 2024 7 January 2025 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து யாராக இருந்தாலுமே இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள மட்டும்தான் எடுப்பாங்க. ப்ரைமரி எக்ஸாம் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா February 2025 எப்போ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் டென்டேட்டிவ் எக்ஸாம் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா March இல்லைனா April 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அஃபிஷியல் அப்டேட் எல்லாமே எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வெப்சைட்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இதுதாங்க அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க். ஸோ போஸ்ட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி, எத்தனை வேக்கன்சி, எந்த கேஸ்ட்டில் எடுக்கிறாங்க, என்ன லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்டில் இந்த லாங்குவேஜோடு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுமே இவங்களுக்கு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் எடுக்கிறாங்க, தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸில் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 336 போஸ்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நோட்ஸுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த கேஸ்டில் இருக்கும்போது இப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்லாம் வந்து எப்போ ரினியூவல் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2023 24, அப்படி இல்லைன்னா 24 25 வரைக்குமே வேலிடிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால். சப்போஸ் நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா எப்போ எடுத்துன்னா 2024 April 1 மேலே இருந்ததுன்னா அது வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பிடபிள்யூபிடியாக இருந்தாலுமே என்னென்ன வந்து டெஃபால்ட் இருக்கலாம், என்னென்ன டிசபிலிட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா SC ST இருந்தால் 5 years கொடுத்துருக்காங்க, ஓபிசியாக இருந்தால் 3 years கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூபிடியாக இருக்கீங்க அப்படின்னா 10 years கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூபிடியாக இருந்து SC ST இருந்தீங்கன்னா 15 years கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூபிடியாக இருந்து ஓபிசியாக இருந்தீங்கன்னா 13 years கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன், விடோ உமன்ஸாக இருக்கீங்கன்னா, டிவோர்ஸ்டுன்னா தனியாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க 7 வருஷம். ட்ரைன்டு அப்ரெண்டிஸ் ஆஃப் SBIயில் இருந்திருக்கீங்க, ஆல்ரெடி வந்து அப்ரெண்டிஸாக இதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே அது வகையில் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க கேஸ்ட் வைஸில். அதில் என்னென்ன டிசபிலிட்டி இருக்கலாம், இருக்கக்கூடாது அதையுமே சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. எந்த ஸ்டேட்டில் என்னென்ன லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து உங்களோட மதர் லாங்குவேஜை டெஸ்ட் வச்சு பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைமரி டெஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும், நியூமரிக்கல் எபிலிட்டி இருக்கும், ரீசனிங் எபிலிட்டி இருக்கும். அதுவுமே 100 மார்க்குக்கு வைக்கிறாங்க. 1 hour டோட்டலாக வரும் டைமிங். தென் மெயின் எக்ஸாமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் கொடுப்பாங்க, இங்கிலீஷ் கொடுப்பாங்க, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் கொடுப்பாங்க, ரீசனிங் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்னு கேட்பாங்க. டோட்டலாக மார்க் பார்த்தீங்கன்னா 200 மார்க்குக்கு எடுக்கிறாங்க. 2 hours 40 minutes கொடுத்துருக்காங்க எக்ஸாம் டியூரேஷன். ஃபைனலாக உங்களுக்கான செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. தென் குவாலிஃபையிங் டெஸ்ட் மூலிமா எடுப்பாங்க உங்களை. எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் வரும்போது என்னென்ன எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க. ப்ரைமரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், அதோட இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்க. வரும்போது அடிஷ்னலாக 2 ஃபோட்டோகிராஃபி எடுத்துன்னு வர சொல்கிறாங்க. எல்லாத்துலேயுமே காப்பீஸ் பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று கேட்குறாங்க. பே ஸ்கேல், இதுக்கான சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோ கொடுத்துருக்காங்க. 24,50 ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கானது.
எக்ஸாமினேஷனுக்கு வரும்போது நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் என்னென்ன எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி இல்லைனா எக்ஸ் சர்வீஸ்மேனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஜென்ரல் ஓபிசி இருந்தீங்கன்னா இடபிள்யூஎஸில் இருந்தாலுமே 750 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதுமே கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான இடத்த பார்த்துக்கோங்க. அந்தந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஏற்ற ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வேலை தேடிட்டுருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஸோ தேங்க்யூ.